தாமரையின் காதல் அத்தியாயம் 25. இது பெரிய பெத்துவின் மாளிகைதான். இருட்டில் தெரியவில்லை. வலது கையை மடித்து தலையின் கீழே வைத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் தெய்வநாயகி. பொன் வளையல்களில் பாதி கூந்தலுக்குள் புதைந்திருந்தன. மல்லாந்து படுத்திருந்ததால் கழுத்தில் இருந்த முத்து வடம் சரிந்திருந்தது முதுகை நோக்கி. தோளின் செழுமையையும் செம்மையையும் மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் மேலும் அழகு பெற்றன. அறையின் மெல்லிய நறுமணம் ஊதுவத்தியில் உற்பத்தியானதல்ல, அவள் மேனியிலிருந்தே வந்தது போலும். கட்டிலை அணுகினான் காஞ்சிபுரத்தான். குனிந்து ஆராய்ந்தான். ஐயமில்லை, ஆழ்ந்த உறக்கம்தான். பாலைவனத்து நிலவு போல பாழாகிறதே இந்த பேரழகு. பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. வெளியே காலடியோசை கேட்டது. ஜன்னல் வழியே வெளியே தாவி விடலாமா? கட்டிலின் மறுபுறம் அவன் வந்திருந்தான். அவ்வளவு தூரம் திரும்பி நடக்க நேரம் இருக்காது. வாசல் வழியே வெளியேறினால் என்ன? வேண்டாம், வருகிறவர் மீதே மோதிக்கொள்ள நேரிடலாம். கட்டிலின் கீழே பார்த்தான். சாம்பிராணி தூவிய தூபக்கால் புகைந்து கொண்டிருந்தது. கால் இடறி ஓசைப்படுத்தக்கூடும். சாளரத்தருகே தொங்கிய நீண்ட திரைச்சீலைதான் ஒரே புகலிடம். கனமாகவும் இருந்தது. 2 ஆள் மறைந்தாலும் காட்டிக் கொடுக்காது. முடிவு செய்த மறு வினாடி மறைந்து கொண்டான். அறைக்குள் பிரவேசித்தன 2 வேங்கைகள். இரண்டும் அவனுக்கு தெரிந்தவையே. பெயர் கூட அறிவான். ஒன்று, முன்னொரு நாள் அவனை கடற்கரையில் விலைக்கு வாங்கிய பெரிய பெத்து. அவனையும் அறியாமல் காஞ்சிபுரத்தான் தன் முதுகை தடவிக்கொண்டான். முசுக்கட்டை பூச்சி சுருண்டு ஒட்டி கொண்ட மாதிரி அந்த நெருப்பு தழும்பு விரலில் நெருடியது. மற்றவர் சிங்காவரத்திலிருந்து ஓட ஓட விரட்டப்பட்ட சூரப்புலி. அடிபட்ட காயங்களை நக்கி கொண்டு இந்த குகையில்தான் தஞ்சமடைந்ததோ இந்த புலி? கண் கொட்டாது கவனித்தான் காஞ்சிபுரத்தான். எடுங்கள் என்றார் பெரிய பெத்து. ரகுநாதர் உடனே எடுக்கவில்லை. அதுதான் ஒரே வழி என்கிறீர்களா என்றார். வலுவான நம்பகமான வழியும் அதுதான். பரவாயில்லை, எடுங்கள். இல்லை, வெறுமே என்னிடம் ஒரு பேச்சுக்கு சொன்னீர்களா? இல்லை இல்லை. மடியிலிருந்து ஒரு சிமிழை வெளியே எடுத்தார் ரகுநாதர். உண்மையாகவே இதோ இருக்கிறது பாருங்கள். 3 நாள் உத்தரவாதம். பிரேத மாதிரி கிடப்பாள். இதை கடைசி பட்சமாக வைத்து கொள்ளலாமே. மகளை நோக்கி குனிந்தார் பெரிய பெத்து. நன்றாக தூங்குகிறாள் இப்போது. விழித்து கொண்டதும் கேட்டு பார்ப்போம். தவறினால் இது இருக்கவே இருக்கிறது. முக்காலி மீதிருந்த வெள்ளி கூஜாவிலிருந்து சிறிது பாலை ஊற்றினார். சிமிழை திறந்து வெண்மையான பொடி ஒன்றை அதிலே தூவினார். கலக்கி கொண்டே சொன்னார், இவளுடைய பிடிவாதம் எனக்கு தான் தெரியும். அதனால்தான் இந்த வழி. என்னுடைய அருமை குமாரியை சிங்காவரத்தின் அரசகுமாரி ஆக்குவது என்றால் எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது. ரகுநாதர் சிரித்தார். உங்களுக்காக 3 நாட்களாக காத்திருந்தேன். உங்கள் மகள் அன்புடன் வசதி செய்து தந்தால் எனக்கு. என் யோசனைக்கு இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்றுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. கரும்பு தின்ன கூலியா? சாளரத்தை நெருங்கி வந்து நின்றார்கள் இருவரும். சிலுசிலுவென்ற தென்றல் சிந்து பாடியது. ரகுநாதர் கொஞ்சம் கையை வீசினால் காஞ்சிபுரத்தானின் கட்டுடல் தட்டுப்பட்டிருக்கும். அத்தனை கிட்டத்தில் இருந்தார்கள். நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியுமா என்றார் பெரிய பெத்து. மீசை நுனியை சுண்டு விரல் குஞ்சியது. வடக்கே மராத்தி ராஜ்யத்தின் மேற்கு கோடியில் ஒரு சிறு தீவு, பம்பாய் என்று பெயர். அங்கேயும் ஒரு கம்பெனிக்காரன் வியாபாரம் பண்ணுகிறான். சீமையில் இருக்கிற முதலாளிகளை எதிர்த்து கொண்டு சுதந்திரமாக இருக்கிறான் என்று காதில் விழுந்தது. ஏதாவது ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று போனேன். அடடா, உங்களுக்கென்ன, தொட்டதெல்லாம் தங்கம். இந்த தடவை பித்தளையாகிவிட்டது. ஏன்? சீமைக்காரன் கெடுபிடி பண்ணினானாம். பம்பாய்க்காரன் சரணாகதியாகிவிட்டான். நானும் இந்த தொடை நடுங்கியுடன் என்ன பேச்சு என்று திரும்பிவிட்டேன். திரும்பி வந்தவர் இந்த தொடை நடுங்கியை சந்தித்தீர்களாக்கும். தன்னையே சுட்டி காட்டிக்கொண்டார் ரகுநாதர். நீங்களா தொடை நடுங்கி? அடேயப்பா! பெரிய பெத்துவின் உதடுகளில் விஷமத்தனமான புன்னகை தவழ்ந்தது. அன்று சிங்காவரம் கொலு மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் எத்தனை தன்னம்பிக்கையுடன் முழங்கினீர்கள். என் மகளை அரசி என்று நான் அறிமுகப்படுத்தியதும் டான் டான் என்று என்னமாய் மறுத்து பேசி என்னையும் இந்த பெண்ணையும் ஓட விரட்டி அடித்தீர்கள். ரகுநாதரே, என்னை சிதையில் வைக்கும்போது கூட அந்த கொலு மண்டப காட்சிதான் என் கண்முன்னே நிற்கும். மௌனமாக தலை குனிந்தார் ரகுநாதர். வார்த்தைகளை ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி பேசினார். பழைய கசப்பை தாங்கள் மறக்கவில்லை என்று தெரிகிறது. அப்படியில்லை அவசரமாக மறுத்தார் பெரிய பெத்து. ரகுநாதர் குரல் தழுதழுக்க தொடர்ந்தார். பதவியையும் பெருமையையும் துறந்து நாடு விட்டு நாடு வந்திருக்கும் அனாதை நான். தான் பெற்ற பெண்ணாலும் ஆளாக்கிய மருமகனாலும் வெறுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டவன் நான்.
எல்லா மனித இதயங்களும் டக் டக் என்று துடிக்கும். இது பெரிய பெத்துவின் கையை எடுத்து தன் மார்பு மீது வைத்து கொண்டார். உற்று கேளுங்கள். பழி, பழி, பழிக்கு பழி என்று துடிப்பது உங்கள் காதுக்கு கேட்கவில்லையா? நீங்கள் சொல்வதே எனக்கு போதும். மெதுவாக கையை எடுத்துக்கொண்டார் பெரிய பெத்து. சரி, இந்த 3 நாட்களில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறீர்கள்? சொல்லக்கூடியதாக இருந்தால். கூட்டாளிகளுக்குள்ளே என்ன ஒளிவு மறைவு? சிரித்தார் ரகுநாதர். கம்பெனியானிடம் முதலில் சென்றேன். கவர்னர் ஏல்துரையையே நேரில் கண்டேன். ஆட்கள் திரட்டி தர ஒப்புக்கொண்டார். சில புதிய வெடிகுண்டுகளும் கருவிகளும் தருவதாகவும் வாக்களித்திருக்கிறார். அரசி தாமரையை ஒழித்துவிட்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டிருப்பாரே கவர்னர். கேட்காமல் இருப்பானா? அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்திலிருந்து இங்கே அனுப்பப்பட்ட கெட்டிக்காரனாயிற்றே. தெய்வநாயகி படுக்கையில் புரளும் ஓசை கேட்டது. ஷ், மெதுவாய். உதட்டில் விரல் வைத்து எச்சரித்தார் பெரிய பெத்து. ரகுநாதரின் குரல் தாழ்ந்து போனது. கேட்டதும் நான் சொல்லிவிட்டேன், வெட்டொன்று துண்டு 2ஆக. பெரிய பெத்துவின் மகள் தெய்வநாயகி ஏற்கனவே சிம்மாசனத்துக்கு உரிமை கோரியிருக்கிறாள் என்று. ஆட்சி அவள் கைக்கு வந்ததும் அந்த பிரதேசம் முழுவதிலும் ஆங்கிலேயன் கொடிதான் பறக்குமே தவிர டச்சுக்காரனும் பிரெஞ்சுக்காரனும் மூளைக்கு ஒருவனாக ஓட்டம் பிடிக்க வேண்டியவர்கள்தான் என்று வாக்களித்து விட்டேன். எங்கள் சார்பாகவா? பெரிய பெத்து மீசையை சுண்டி விட்டு கொண்டார் அகங்காரத்துடன். ஆமாம் ஆமாம், உங்கள் சார்பாகத்தான். பின்னே? முதலில் தடுமாறி பின்னர் சமாளித்து கொண்டார் ரகுநாதர். சிங்காவரத்திலே புரட்சியை கிளப்புவதற்காகவே படை புறப்படுகிறது. 2 நாட்களில் அவர்கள் கூடவோ அல்லது தனியாகவோ நாமும் புறப்பட வேண்டும். உங்கள் மகளுடன் எப்போது பேசி சம்மதிக்க வைப்பீர்கள் என்றுதான். பெரிய பெத்து மெல்ல சிரித்தார். அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இணங்கவும் மாட்டாள். அதற்காகத்தானே மருந்து கேட்டேன் உங்களை. பாலை அருந்தட்டும், வலுக்கட்டாயமாக கொண்டு போய்விடுவோம் சிங்காவரத்துக்கு. கண் விழிக்கும் போது அரியணையில் இருப்பதை காண்பாள். பிறகு விவாதம் ஏது, வீண் பேச்சு ஏது? எதற்கும் ஒரு முறை வாய் வார்த்தையாகவும் சொல்லி பாருங்களேன். பார்ப்போம் பார்ப்போம். செல்ல மகளை வாஞ்சையுடன் நோக்கினார் பெரிய பெத்து. இவள் பிறந்து 1 மாதத்துக்கெல்லாம் திருச்செந்தூர் போயிருந்தோம் குடும்பத்தோடு. நரிக்குரத்தி ஒருத்தி கை பார்க்கிறேன் என்று வந்து சேர்ந்தாள். இவள் அம்மாவுக்கு அதிலெல்லாம் பித்து உண்டு. 1 மாத சிசுவின் கையை யாரேனும் காட்டுவார்களா? ஆனால் அவள் காட்டினாள். ரகுநாதர் முறுவலித்தார். பிறகு என்றார். பணம் கறக்க தெரிந்த தந்திரக்காரி அந்த குரத்தி. உங்கள் மகள் கையில் ராஜரேகையல்லவா ஓடுகிறது. ஒரு நாள் இவள் இந்த தேசத்துக்கே ராணியாக வருவாள் என்று சோதிடம் சொல்லி கை நிறைய காசு வாங்கி கொண்டு போனாள். இவள் அம்மா ஒரு அப்பாவி. என் பெண் ராணி ஆவாள், என் பெண் ராணி ஆவாள் என்று ஊர் பூரா சொல்லி கொண்டிருந்தாள். கடைசியில் அந்த பாக்கியத்தை பார்க்காமலேயே. அடடா! ரகுநாதர் அனுதாபப்பட்டார். பிரியத்துடன் புதல்வியை நோக்கியவாறே மஞ்சத்தை அணுகினார் பெரிய பெத்து. உன் அம்மாவின் ஆசை பலிக்கப் போகிறது தெய்வநாயகி. அந்த அடிமை கழுதையும் கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும் ஒழிந்துவிட்டால் காஞ்சிபுரத்தான் என்று சேர்த்து கொள்ளுங்கள். இடைமறித்தார் ரகுநாதர். யார்? பெரிய பெத்துவின் விழியில் வியப்பு, சீற்றமும் கூட. காஞ்சிபுரத்தான் என்று ஒரு ஊர் சுற்றி பயல் எங்கிருந்தோ வந்துவிட்டான். அந்த அடிமையின் காதலன் என்று. ஜூபில்கர் கானை முறியடித்து துரத்தியவன் செஞ்சி மன்னர் ராஜாராம். இவன் அங்கே தலையைத்தான் காட்டினான். இவனால் தான் எல்லாம் என்று எங்கள் ஊர் பைத்தியக்காரர்கள் நம்பி ஏகப்பட்ட வீண் பெருமை அவனுக்கு. தாமரையின் வலது கை அந்த போக்கிரிதான். அவனை ஒழித்துவிட்டால் காஞ்சிபுரத்தான். பெரிய பெத்துவும் முணுமுணுத்தார் ஆச்சரியத்துடன் அந்த பெயரை. சுமத்திர மன்னருக்கு பரிசளிப்பாக கப்பல் ஏற்றி அனுப்பப்பட்டவன் அங்கே எப்படி வந்தான்? என்ன, இங்கே இருந்து என்ன சத்தம்? இருவருடைய உரையாடலும் உரத்து விட்டது போலும். மெல்ல சோம்பல் முறித்து கொண்டே மஞ்சத்தில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் தெய்வநாயகி. சரவிளக்கின் திரியை தூண்டிவிட்டார் பெரிய பெத்து. உன் நித்திரையை கெடுத்து விட்டேனா தெய்வநாயகி? கண்களை கசக்கி கொண்டாள். பாதகம் இல்லையப்பா, முக்கியமான விஷயம் இருந்தால் ஒழிய இந்த வேளையில் வருவீர்களா? அவள் பார்வை தந்தையை தாண்டி சென்றது. அதுவும் நமது மதிப்பிற்குரிய சிங்காவரத்து விருந்தினருடன். புன்னகைத்தார் ரகுநாதர். இப்போதுதான் சொல்லிக் கொண்டிருந்தேன் உங்கள் தந்தையிடம். என்னவென்று? நீங்கள் ஊரில் இல்லாத போது உங்கள் மகள் அதி அற்புதமாக எனக்கு வசதிகள் செய்து கொடுத்து தங்க செய்தார் என்று. வெண் பட்டாடியை எடுத்து தோள் மீது வீசிக்கொண்டாள் தெய்வநாயகி. ஒயிலாக எழுந்து நடந்தாள். விளக்கின் திரியை தூண்டி குச்சி கொண்டு மெல்ல அசைத்தாள். பளிங்கு சுவர்களில் அவளது நிழல் வேடிக்கையாக ஆடியது. அவ்வளவுதான் சொன்னீர்களா அப்பாவிடம்?
வேறு? நீங்கள் சென்னை பட்டணம் வந்த காரியத்தை என்னிடம்தான் சொல்லவில்லை. அப்பாவிடமாவது சொல்லியிருப்பீர்கள் என்று நினைத்தேன். சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார், குறுக்கிட்டார் பெரிய பெத்து. ஏன் தெய்வநாயகி, உன்னாலேயே ஊகிக்க முடியவில்லையா? எதை அப்பா? உனக்கு வந்திருக்கிற பேரதிர்ஷ்டத்தை, கனவிலும் காண முடியாத சௌபாக்கியத்தை. ரகுநாதர் உனக்காகவே வந்திருக்கிறார் தெய்வநாயகி. அந்த அடிமை பெண்ணை துரத்தி அடித்துவிட்டு அவளுக்கு துணை நிற்பவர்களை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டு அரியணையில் உன்னை அமர்த்தவே அவர் வந்திருக்கிறார் அம்மா. உதட்டை பிதுக்கினாள் தெய்வநாயகி. வெறுப்பு, கசப்பு என்று வெறும் உணர்ச்சிகளை உருவ வடிவமாக பார்க்க வேண்டுமென்றால் அந்த கணத்தில் அவை தெய்வநாயகியின் முகமாக ஆகின. கனவுகள் காண்பதை நான் நிறுத்தி கொண்டு வெகு நாளாகிறது அப்பா. பெரிய பெத்துவின் பார்வை ரகுநாதரை நோக்கி உயர்ந்தது. அதன் பொருள் என்ன சொன்னேன் நான், பார்த்தீர்களா என்றது. நெருங்கி வந்தார் ரகுநாதர். உங்கள் வாழ்க்கையில் இனி கனவே இருக்காது, எல்லாம் நனவு நனவுதான். நன்றி ஐயா, போலி பணிவுடன் கூறினாள் தெய்வநாயகி. எந்த நனவானாலும் என்ன ஆனந்தமானாலும் அது இந்த சென்னை பட்டணத்துக்குள் இருக்கட்டும், என் தந்தையின் திரு மாளிகைக்குள் அமையட்டும். பெரிய பெத்து சொன்னார். என் மகள் இத்தனை அசடாக இருப்பாள் என்று நான் எண்ணவே இல்லை என்று. அசடு என்றால் விவேகி என்றும் அர்த்தம் உண்டா அப்பா? தெய்வநாயகி, சென்ற தடவை தகுந்த முன்னேற்பாடு இல்லாமல் அவசரப்பட்டு விட்டோம் அம்மா. தக்க துணை அப்போது கிடையாது. இம்முறை அப்படியல்ல. காலம், தேசம், சூழ்நிலை எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கின்றன. அரச குடும்பத்து பெரியவரான ரகுநாதரும் நமது பக்கம் இருக்கிறார். நாளைக்கே நாம் புறப்படலாம், வா. முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார் என்று தமிழிலே பழமொழி இருப்பது உனக்கு தெரியாதா மகளே? சூடு கண்ட பூனையை பற்றி கூட ஏதோ ஒரு பழமொழி தமிழிலே இருப்பதாக ஞாபகம் அப்பா. தெய்வநாயகியின் குரல் மெல்ல உயர்ந்தது. அப்பா, நீங்களும் ரகுநாதரும் ஆண் பிள்ளைகள். வாழ்க்கை களத்திலே தோல்வி பல தழுவியவர்கள், அவமானம் பல அனுபவித்தவர்கள். உலக காளை தன் சோதனை கொம்புகளால் உங்களை முட்டி வீழ்த்தும். அங்கமெல்லாம் புண்பட்டு இரத்தம் சொட்ட விழுவீர்கள். மண்ணிலே புரள்வீர்கள், துடிப்பீர்கள். அதே காளை மாடு அடுத்த முறை தன் குழம்பை தூக்கி உங்களை மிதிக்க வரும். பாய்ந்து எழுவீர்கள், போராடுவீர்கள். வென்றாலும் வெல்வீர்கள். நீங்கள் ஆண்கள், எதுவும் முடியும். நான் பெண் அப்பா, பெண். அதனால் என்னம்மா? பெண்ணுக்கு வீழ்ச்சி என்றால் படு வீழ்ச்சிதான். அடி என்றால் மரண அடிதான். அவமானம் என்றால் தொலையாத, தீராத, மறையாத, மங்காத அவமானம்தான். அன்று சிங்காவரம் மண்டபத்தில் ஈட்டி போல் எத்தனை கேலி பேச்சு! கின் என்று நம் மீது காசுகளை விட்டெறிந்தார்களே, அந்த காட்சியை நீங்கள் மறந்துவிடலாம் அப்பா. என்னால் முடியாது. அன்று நான் எப்படி தற்கொலை செய்து கொள்ளாதிருந்தேன் எனக்கே தெரியவில்லை. ஆனால் இன்னொரு முறை அந்த மாதிரி அவமானப்படுவதற்கில்லை என்று அன்றைக்கே நான் சபதம் செய்து கொண்டு விட்டேன். என்னை மன்னியுங்கள் அப்பா. அழகாக பேசுகிறாய் தெய்வநாயகி, ஏளனமாக பாராட்டினார் பெரிய பெத்து. இம்முறை நிச்சயம் நமக்கு வெற்றிதான். வெற்றி ஒரு வானவில்லப்பா. எட்டத்தில் இருப்பதால் தான் அதற்கு கவர்ச்சியும் அழகும். அரச பதவி கிடைக்கும் போது ஏற்றுக்கொள்வது உன் குடும்பத்துக்கு நீ ஆற்றுகிற கடமை. அந்த முயற்சியிலே தோல்வியுற்றால் என் வம்சத்துக்கே ஏற்படுத்துகிற இழுக்கு என்பதையும் மறவாதீர்களப்பா. பதவியிலே பெருமையுண்டு மகளே, எண்ணிப்பார். பதவி என்ற இடுகாட்டிலே புதைந்தவர்களை பற்றியும் எண்ணி பார்க்கிறேன். அந்த எண்ணிக்கை பயம் ஏற்படுத்துகிறது தந்தையே. சிம்மாசனத்திலே உனக்கு ஆசை இல்லையா? உட்கார ஆசைப்பட்டால் எரிமலையின் வாயை காட்டிலும் அழகான இடங்கள் இருக்கின்றனவே. அதிகாரம், மதுவை என்றைக்குமே நான் விரும்பியது கிடையாதப்பா. மந்திரி பிரதானிகள் இச்சகம் பேசி முகஸ்துதி பாட இங்கேயும் ஆட்கள் கிடைப்பார்கள். கற்பனை செய்து பார், குடிமக்களின் தலைகள் உன் காலடியில் குனியும். இன்னொரு கற்பனை, அவை நிமிரும் பட்சத்தில் இந்த ஒரு தலை இருக்காதே. பட்ட அடைகள் நான் பார்க்காதவையா? முத்தாரம் சலித்து விட்டேன். பவனி, அது அபாயத்துக்கு அழைப்பு. பெரிய பெத்து பெருமூச்சு விட்டார். சரி, வெகு நேரமாகிவிட்டது. படுத்துக்கொள் மகளே, காலையில் பேசிக்கொள்ளலாம். ரகுநாதருடன் வாசலை அடைந்தவர் நின்றார். பால் ஆறிவிட்டதம்மா, குடித்துவிட்டு படுத்துக்கொள். ஆகட்டும் அப்பா. காலடி யோசைகள் தேய்ந்தன. தெய்வநாயகி படுக்கவில்லை. சற்று நேரம் நின்றாள். பிறகு வாசற்புறம் பார்த்துவிட்டு திரும்பினாள். மஞ்சத்துக்கு அருகில் முக்காலையில் இருந்த பால் கோப்பையை கையிலே எடுத்தாள். சாளரத்தின் அருகே சென்றாள். வீசினாள் பாலை வெளியே. காலி கோப்பையை திரும்ப கொணர்ந்து வைத்த பின்பு சாளரத்திலிருந்து திரும்பினாள். திரைச்சீலையை ஒரு கையால் விலக்கி,
வா வெளியே என்றாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.